ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு செட்டியார் கிச்சன். ரொம்ப நாள் கழித்து உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தீபாவளி பர்ச்சேஸ்லாம் முடிச்சாச்சா? புதுசாக என்ன ஸ்வீட்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்படின்னா இந்த மைதா மாவு நட்ஸ் ஜாமுன் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஜாமுன் செய்கிறதுக்கு முதல்ல மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணிடலாம். இந்த உலக்கில் தான் மாவு அளந்து எடுத்துக்க போகிறேன். இதில் ஒரு உலக்கு மைதா மாவு பவுலில் சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பால் பவுடர் 2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேங்க. பால் பவுடர் இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் கொஞ்சம் கேசரி கலராக ஆட் பண்ணேங்க. அந்த வீடியோ டெலிட் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் மாவு பிசையும் போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிங்க. கலர் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க. மாவு இந்தளவு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். உள்ளே வைக்கிறதுக்கு தேவையான நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு இந்த மாதிரி பாதியாக உடச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் டைமண்ட் கற்கண்டு, கிஸ்மிஸ் பழம், பாதாம் வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க. நான் இது 3 மட்டும்தான் இங்கே சேர்த்துருக்கேன். கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக அதை உருட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸை உள்ளே வச்சுக்கலாம். கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு, டைமண்ட் கல்கண்டு எல்லாத்தையுமே அது உள்ளே வச்சுக்கலாங்க. ஒரு 5 போல் டைமண்ட் கல்கண்டு வச்சுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா உள்ளே வச்சு உருட்டிடலாங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்க மாவை அதிலேருந்து எடுத்துகிட்டு விரிசல் இல்லாமல் நல்லா வழுவழுப்பாக உருட்டி எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு உலக்கு மாவு எடுத்தேங்க, அதுக்கு 9 மைதா மாவு ஜாமுன் வந்திருக்கு. அளவுகள் கூட வேணால் அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகள் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ தேவையான பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 கப் மாவுக்கு 1 கப் சீனி சேர்த்துக்கணுங்க. அதோட 1/2 கப் தண்ணி சேர்த்து பாகு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. பாகு நல்லா பிசு பிசுப்பாக வரணுங்க. அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். சீனி நல்லா கரைஞ்சி பாகு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிசு பிசுப்பாக வந்துருச்சுங்க. இதுதான் பதம். ஒரு கம்பி மாதிரி டக்குன்னு கட் ஆகும், அதுதான் பதம். இப்போ ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க உருண்டைகளை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் மாறுற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது தான் ஒன்று போல் வெந்து வரும், இல்லாட்டி மேலே கருகிரும், உள்ளே வேகாமல் இருக்குங்க. இப்போ நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா ஜாமுனையும் பொரித்து பவுலில் வச்சுருக்கேங்க. அதோட ரெடி பண்ணி வச்சுருந்த பாகை சேர்த்துக்கிறேன். பாகு கொஞ்சம் சூடாக இருக்கணும். ஆறிடுச்சுன்னா திருப்பி சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் குலாப் ஜாமுன் நல்லா ஊறி வரும். இது ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. நம்ம மிக்ஸில் ரெடி பண்ணுற ஜாமுன் மாதிரி சட்டுன்னு ஊறிடாது, கொஞ்சம் டைம் ஆகும். நல்லா அதன் மேலே கலந்து விட்டுட்டு அப்பப்போ கிளறி விட்டுருங்க. அப்போ தானே எல்லாம் ஊறி வரும். உள்ள நட்ஸு இது டைமண்ட் கல்கண்டுலாம் வச்சுருக்கிறதுனால சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.